எல்லாரும் உற்சாகமாக இருப்போம். நம்ம ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். லூக்கா சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரம். லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து நம்ம சில வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? எல்லாரும் பைபிள் எடுங்க. லூக்கா 1வது அதிகாரம் பக்கம் 76. எல்லாரும் பைபிள் கொண்டு வந்தீங்களா? 5வது வசனத்திலிருந்து வாசிப்போம். யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி. அவள் பேர் எலிசபெத். அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். எலிசபெத்து மலடியாய் இருந்தபடியால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைமையின்படி தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில் ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபங்காட்டுகிறதற்கு சீட்டை பெற்றான். தூபங்காட்டுகிற வேளையில் ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூபபீடத்தின் வலது பக்கத்தில் நின்று அவனுக்கு தரிசனமானான். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாக எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. போதும். இந்த சகரியா ஆண்டவர் கொடுத்த காரியத்திலிருந்து ஒரு 5-6 காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். இந்த நம்ம வாசித்த இவ்வளோ காரியத்திலிருந்து நல்லா என்ன கவனித்துக்கிடுங்க. இந்த நாளில் நம்முடைய பல கேள்விக்கு விடையாக இருக்கும் என நான் நம்புகிறேன். பலருக்கு பல கேள்வி. நான் ஆண்டவருக்கு முன்பாக உத்தமமாக இருக்கிறேன், ஆண்டவர் சொன்னதெல்லாம் செய்கிறேன், ஒழுங்காக கசம பாகம் கொடுக்கிறேன், ஒழுங்காக காணிக்கை கொடுக்கிறேன், ஒழுங்காக ஆராதிக்கிறேன், ஆராதனையில் ஆர்வம் காட்டுகிறேன். ஏன் என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் எனக்கு பிரச்சனை? ஏன் எனக்கு மட்டும் ஆண்டவர் சில காரியங்களை தடுத்து வைத்திருக்கிறார்? நம்ம எல்லா கேள்விகளுக்கும் இன்றைக்கு ஒரு பதிலாக இந்த சம்பவம் மாறுவதாக நம்ம நினைக்கலாம். ஏன் நான் குற்றமற்றவனாக தானே இருக்கிறேன், ஆனாலும் ஏன் என் வாழ்க்கையில் ஆண்டவர் சில காரியங்களை தாமதிக்கிறார்? ஏன் என் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறார்? நீங்கள் நினச்சிக்கிட்டணும், நமக்காகவே ஆண்டவர் இந்த சம்பவத்தை இங்கே வேத புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஆமென். இந்த சம்பவத்தை லூக்கா புத்தகத்தில் தான் நம்ம மிக தெளிவாக அழகாக பார்க்க முடியும். ஆசாரிய வம்சத்திலே பிறந்ததான எலிசபெத்தும் சகரியாவும். யாரெல்லாம்? எலிசபெத்தும் சகரியாவும். நல்லா என்னுடைய வார்த்தைகளை நல்லா கவனிக்கணும். இப்போ புரியாவிட்டாலும் பிரசங்கம் முடியும் போது உங்களுக்கு புரியும். இந்த எலிசபெத்தும் சகரியாவும் திருமணமாகிவிட்டது. ஒரே கோத்திரத்தில் இருந்து அவர்கள் திருமணம் பண்ணி கொண்டார்கள். ஆசாரிய குடும்பத்தில் திருமணம் நடந்து விட்டது. சில ஆண்டுகள் அவர்களுக்கு குழந்தை இல்லாத உடனே 2 பேரும் ஜெபிச்சிருக்கிறாங்க. 2 பேரும் ஜெபிச்சிருக்கிறாங்க. பிறகு என்னாச்சுன்னு சொன்னால் 2 பேரும் ஜெபிக்கிறதையும் விட்டாச்சு. எனக்கு பிள்ளை வேணும் பிள்ளை வேணும்னு கேட்டாங்க. பிள்ளை கிடைக்காததுனால ஜெபத்தையும் அவங்க ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. பிறகு என்னாச்சுன்னா ஆள் 2 பேருக்கும் வயசாச்சு, காலங்கள் அப்படியே உருண்டு ஓடியாச்சு. இந்த மனுஷனிடத்தில் இருந்ததான ஒரு நல்ல குணம் என்னன்னா, ஆண்டவர் எனக்கு குழந்தை தந்தாலும் தராவிட்டாலும், என்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டாலும் கேட்கப்படாட்டாலும், நான் சில வேலைகளை செய்யணும்னு இந்த ஆண்டவர் நியமிச்சிருக்கிறாரு, அதுக்கு ஒரு குறையும் வைக்க மாட்டேங்கிறதுல அவர் உறுதியாக இருந்தார். நம்மளுடைய பிரச்சனை என்னன்னு சொன்னால், ஆண்டவர் தந்தா நான் செய்வேன், ஆண்டவர் நான் விரும்புகிறத செஞ்சால் அவர் விரும்புகிறத நான் செய்வேன். அன்றைய ஆசாரிய வகுப்பில்
ஒவ்வொரு ஆசாரியர்களுக்கும் ஒவ்வொரு நாட்களும் நேரங்களும் நியமிக்கப்பட்டிருக்கும். இவ்வளவு காலம் இவர் ஆசரிப்பு கூடாரத்துக்கு அடுத்த வேலைகளை செய்ய வேண்டும், தேவாலயத்துக்கு அடுத்த வேலைகளை செய்ய வேண்டும். அந்த காலம் அப்படியே ரொட்டேஷனில் வரும். நைட் டியூட்டி மார்னிங் டியூட்டி வர்றது மாதிரி ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய வேலைகள் அப்படியே வரும். நம்ம இந்த காலத்தில்னு சொன்னால் என்ன தெரியுமா நினச்சிருப்போம், நான் நினச்சதுன்னு நடக்கலை, ஆகையினால் கொஞ்ச நாளைக்கு நான் லீவு போட்டுடுறேன், நான் வேறு வேலையை பார்த்துட்டு போகிறேன்னெல்லாம் சொல்லியிருக்கலாம். என் ஆண்டவர் எப்போ தெரியுமா பார்ப்பார்? ஆண்டவர் நமக்கு எல்லாம் தருகிறதான நேரத்தில் அல்ல, ஆண்டவர் நமக்கு கொடுத்தும் சோதிப்பார், நம்மளை எடுத்தும் சோதிப்பார். கொடுக்கிறதான நேரத்தில் தெய்வத்தை ஆராதிக்க படிக்கணும், எடுக்கிறதான நேரத்தில் தெய்வத்தை ஆராதிக்க படிக்கணும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். என்ன ஏற்படுத்தினதுக்கென ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அவர் எனக்கு தந்தாலும் துதிப்பேன், தராவிட்டாலும் துதிப்பேன். நிகழ்காலமாக இருந்தாலும் துதிப்பேன், வருங்காலமாக இருந்தாலும் துதிப்பேன். நான் விரும்புகிற நடந்தாலும் துதிப்பேன், நான் விரும்பாதது நடந்தாலும் துதிப்பேன். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயிலே இருக்கும். என் அன்புக்குரியவர்களே, முதல்ல நம்ம நினச்சிக்கிடணும், ஆண்டவர் என் மேலே வச்சிருக்கிற திட்டத்தை நான் நிறைவேற்றேன். 10வது வகுப்பு படிக்கிற ஒரு பையன் அப்பா பையனை பார்த்து சொல்கிறாரு, என்ன தெரியுமா சொல்கிறாரு? அப்பா, டே மகனே, நீ பாஸ் பண்ணுனா உனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி தருவேன். இவன் திருப்பி சொல்கிறான், நீ சைக்கிள் வாங்கி தந்தால் நான் பாஸ் ஆகலாம். எது நியாயமாக இருக்கும் யோசிச்சு பாரு. அப்பா சொல்கிறாரு, டே நீ பாஸ் பண்ணால் உனக்கு நான் சைக்கிள் வாங்கி தருவேன். இவன் திரும்ப அதை பிடிச்சிட்டு அப்பாட்ட கேட்குறான், நீங்கள் வாங்கி தந்தாதான் பாஸ் பண்ணுவேன். அது நடக்குமா? நடக்க. நம்ம ஆண்டவரத்தில் இன்னைக்கு அதைத்தான் சொல்லி போராடுறது. என்ன சொல்கிறோம்? ஆண்டவரே நீங்கள் தந்தா நான் ஆராதிப்பேன். ஆண்டவர் சொல்ல, மக்கள் அங்கே இருந்துக்க, உனக்கு இடத்துல எனக்கு 1000 பேரை எழுப்ப முடியும்னு. ஒன்றை மட்டும் நினச்சிக்கிடணும், என்னை கொண்டு தேவன் சிலதை செய்யணும்னு விரும்புகிறத அதை நான் தான் செய்யணும், நான் செஞ்சிடணும். அதை நான் செய்வதற்குரிய கிருபையை கர்த்தர் பரத்திலிருந்து தருவாராக. இந்த சகரியா என்கிற நல்ல மனுஷனுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அவர் நினைச்சது நடக்கலை, அவருடைய ஜெபம் இப்பொழுது கேட்கப்படலை. வயசாச்சு, வயசானாலும் ஆண்டவருடைய வேலையில் ஒரு குறவும் வைக்கலை, ஆண்டோட வேலையில் எந்த காரியம் வைக்கலை. நான் செய்ய வேண்டியதை நான் தான் செய்வேன். 2 பேர் வந்து கேட்டிருக்கலாம், சகரியாவே உமக்கு பிள்ளை இல்லையே, நீர் எப்படி எங்களை வந்து ஆசீர்வதிக்க போறீர்? ஜனம் வெளியில் காத்திருக்குது. அன்றைக்கு உள்ள தேவாலயத்தில் ஜனம் உள்ளே வர முடியாது, ஆசாரியன் மட்டும்தான் உள்ளே வர முடியும். இவர் இங்கே வந்து தூபம் காட்டி எல்லாம் சொல்லிக்கிட்டு இவர் வெளியில் போய் ஜனத்தை ஆசீர்வதிச்சா தான் அந்த ஜனம் ஆசீர்வதிக்கப்படும். இப்போ இவர் வெளியே நிற்கிற ஜனத்தை பார்த்து ஜனம் இவரை பார்த்து கேட்கும், உமக்கே பிள்ளை இல்லை, நீர் எங்களை ஆசீர்வதிக்க வந்து நிற்கிறீர், உமக்கே உம்முடைய ஜபத்துக்கே பதில் வரல, இப்போ எங்கள் ஜபத்துக்கு பதில் வருமா? எல்லாம் காதில் வந்து கேட்டாலும் இவருக்கு உள்ளத்தில் ஒரு பெரிய ஒரு திட்டம் என்னன்னு சொன்னால், நீ என்னன்னாலும் சொல்லு, ஆனால் நான் செய்ய வேண்டியதை ஒரு குறைவும் இல்லாமல் என் மேலே ஆண்டவர் வைத்திருக்கிறத அப்படியே செய்வேன், அப்படியே செய்வேன், மரணம் வர செய்வேன், முடிவு வர செய்வேன், இறுதி வர செய்வேன், வயசானாலும் செய்வேன், வாலிபத்திலையும் செய்வேன். என்னுடைய புதியதில் நான் வாலிபத்தில் எப்படி வைராக்கியம் காட்டினோனோ அதே வைராக்கியம் முதிர் வயதிலையும் ஆண்டவருக்காக காட்டுவேன். என்னுடைய இடத்துல வேற ஒரு ஆள் வைப்பதற்கு அனுமதிக்க மாட்டேன். என்னுடைய சுவாசம் இருக்கிறது வரைக்கும் இந்த கனமான சேவையை செய்வதற்காக என் பரலோகம் என் கையில் ஒப்பு கொடுத்து இருக்கிறதுனால நான் விடவே மாட்டேன் என்கிறதுல உறுதியாக இருந்தார். திரும்ப நான் இப்படி சொல்றேன் பாருங்க, எல்லாம் இருக்கிறதான நேரத்தில் நம்ம கரெக்டாக தான் செய்வோம். நாம் நினைக்காத காரியங்கள் நடக்கிறதான நேரத்தில் கரெக்டாக செய்வோமா? அதைத்தான் என் கர்த்தர் பார்க்கிறவராக இருக்கிறார். அந்த பார்த்து தான் ரொம்ப முக்கியம். அந்த பார்த்து தான் விலையேறப்பட்டது. பரலோகம் உற்று கவனிக்கிற இடம் எங்க தெரியுமா? யோபுவே, எல்லாம் இருக்கும்போது கரெக்டாக பலி செலுத்தினீர், எல்லாம் செய்தீர், எல்லாம் நடப்பித்தீர். பிள்ளைகள் எல்லாம் இல்லாத நேரத்தில், சொத்தெல்லாம் கைவிட்டு போறதான நேரத்தில், மனைவியும் தேவனை தூஷித்து ஜீவனை விடு என்கிறதான நேரத்தில் வாயிலிருந்து என்ன வருகிறது என்பதை பரலோகம் உற்று கவனிக்கும். அப்போ நம்முடைய வாயிலிருந்து வரும் பார்த்தீங்களா,
அதுதான் விசுவாச அறிக்கை என்று சொல்லுவது. அதுதான் விசுவாச அறிக்கை. இந்த வாரத்தில் கூட நீங்கள் நினச்சிருக்கலாம், சாய் ஆண்டவர் ஆண்டவர்னு போனேன், ரட்சிக்கப்பட்டேன், ஞான ஸ்நானத்துக்கெல்லாம் ஒப்பு கொடுத்தேன், நான் மனம் திரும்பினேன், நல்ல பிள்ளையாக வாழணும்னு நினச்சேன், ஆனால் எனக்கு மட்டும் ஒன்றுமே நடக்கலையே, ஒன்றுமே நடக்கண்டான்னு. அவருடைய வேலை வர்றது வரைக்கும் அவருக்கு கையிலே காத்திருங்கள். அவருடைய வேலைக்காக காத்திருக்கிறவர்களை பரலோகம் ஒரு நாளும் கைவிடாது. அவருடைய வேலை இன்னும் வரவில்லை. அதை ஒத்துக்கொள்ளுகிறவங்க கரத்தை உயர்த்தி வர ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். அதையும் தாண்டி ஏதாவது வாயில் 2 திட்டும் 2 முறுமுறுப்பும் வந்திருந்தேன்னு சொன்னால் என்னை மன்னிப்பு கேட்டுட்டு போனானா, ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்கப்பா, நான் தெரியாமல் சிலதெல்லாம் பேசிட்டேன், இந்த சகரியாவுக்குள்ளே இந்த ஒரு நல்ல குணத்தை நீர் எனக்கு தாரு ஆண்டவரே, நீர் தந்தா நல்லவர்னு சொன்னேன், தரலன்னா கரகரன்னு முறுமுறுத்தேன். தமிழில் முறுமுறுப்பு, மலையாளத்தில் அந்த வார்த்தைக்கு பேர் பிறுபிறுப்பு. அதுதான் சேருது இல்லையா? ஆண்டவரே நான் என்னென்னமோ சொல்லிக்கிட்டேன், அது நடக்கலை, இது நடக்கலை, அவனுக்கு நடக்க, இவனுக்கு நடக்க, அவருக்கு நடக்க, இவருக்கு நடக்க, எனக்கு மட்டும் ஒன்றும் நடக்கலையே, உனக்கு மட்டும் ஒன்றும் நடக்கலையே, எனக்கு மட்டும் ஒன்றும் செய்யலையே, நான் தானே உத்தமமாக இருந்தேன், ரட்சிக்கப்படாதவனுக்கெல்லாம் நடக்கு, அவருக்கு நடக்கு, எனக்கு மட்டும் ஒன்றும் செய்யலையே. 4 பேர் கேட்டா நீ ஆண்டவர் ஆண்டவர்னு தேடினே, உனக்கு ஒன்றுமே நடக்கலைன்னு கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்? இதெல்லாம் போட்டு குழப்பி. ஆனால் சகரியாவுக்குள்ள ஒரு குழப்பமும் இல்லை. அவருக்கு தெரியும், என்ன வந்தாலும் நம்புவே, என்னை சமீட்பரை யார் கைவிட்டாலும் பின் செல்வே, எனது இயேசுவை. எத்தனை பேர் சொல்லுகிறீங்க என்ன வந்தாலும் நான் இவரை விடவே மாட்டேங்க? அந்த மனுஷனுடைய உறுதி இருக்கு பாருங்க, இவர் அடுத்த லெவலுக்கு கொண்டு போய்விட்டது. இவர் அடுத்த லெவலுக்கு கொண்டு போய்விட்டது. இன்னைக்கு நம்ம பேசுகிற ஒரு சாட்சியாக அவரை நிறுத்துவதற்கு காரணம் இவருக்குள்ளே இருந்த ஒரு உறுதி. அந்த ஒரு உறுதியை கர்த்தர் நமக்கு மேலே இந்த காலை வேளையில் வைப்பாராக. அந்த நிச்சயத்தை, அந்த விசுவாசத்தை நமக்குள்ளே பெருக செய்வாராக. ஸ்தோத்திரம். எல்லாரும் அந்த வலது கரத்தை உயர்த்தி எனக்கு அந்த விசுவாசத்தை பெருக பண்ணுங்கப்பான்னு சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு விசுவாசத்தை பெருக பண்ணுங்க ஆண்டவரே. சொல்லுங்கள் சொல்லுங்கள், அப்படியே சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆண்டவரே இந்த வாயில் ரொம்ப முறுமுறுத்துட்டேன்ப்பா, ரொம்ப திட்டேன் ஆண்டவரே. ஆண்டவரே ஏன் விருப்பம் நடக்காததுனால உண்மை ரொம்ப திட்டேன் ஆண்டவரே, ரொம்ப பேசிட்டேன் ஆண்டவரே. அதெல்லாம் கேன்சல் ஆகட்டும் இயேசுவின் நாமத்தினால. இனி என் வாயில் என் இருதயத்தில் முறுமுறுப்பே இருக்கக்கூடாதப்பா ஆண்டவரே. நாங்கள் என் வாய்ஸ் முடிகிறது வரைக்கும் வயசானாலும் ஆண்டவரை துதிப்பேன், என்ன வந்தாலும் ஆண்டவரை துதிப்பேன், எது நடந்தாலும் ஆண்டவரை துதிப்பேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னொரு சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. 2 ரெண்டாவதாக இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், அதில் ஒரு வசனத்தை வாசிக்கணும் பாருங்க. 13வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல். நல்லா நிறுத்தி வாசிங்க. நான் 2 கேள்வி கேட்பேன், நீங்கள் பதில் சொல்லணும். அந்த வாசிக்கிற வசனத்திலேருந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே வாசிப்போம். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாக எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக, உனக்கு சந்தோஷமும் அநேக. 18வது வசனத்தை வாசிப்போம் இப்போ. அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதனால் அறிவேன்? நான் கிழவனாக இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவராக இருக்கிறாளே என்றார். இப்போ எல்லாரும் என்ன பாருங்கள், என் கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். சகரியாவே உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டதுன்னு சொன்னார் இல்லையா? இவர் என்னைக்கு ஜெபிச்ச ஜெபம்? இவர் என்றைக்கு ஜெபிச்ச ஜெபம் கேட்கப்பட்டது? ஐயா மாதிரி சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா நம்ம தான் சகரியான்னு வச்சுக்கோமே. இவர் என்னைக்கு ஜெபிச்ச ஜெபம்? பதில் உன் விண்ணப்பம் வந்திருக்குன்னு சொன்னால், அது எனக்கு வயசாச்சு,
எப்போ பதிலோடு வந்திருக்கிறப்பா. அப்போ நான் நினைக்கிறது சரியான்னு ஒன்று சொல்லிக்கிடணும். இவர் இந்த காலத்தில் ஜெபம் பண்ணினது அல்ல, கொஞ்ச நாட்களுக்கு முன்னாலவே ஜெபிச்சது. வயசானதும் இவர் அந்த ஜெபத்தை நிப்பாட்டிட்டார். சரிதானே? அதுலேருந்து நமக்கு அதுதான் உண்மைன்னு புரிகிறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இவர் ஜெபிச்ச அன்னைக்கே தூதம் வந்திருந்தார்னா இவர் சொல்லியிருப்பார், நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா. இப்போ என்னத்தை சொல்றதுக்கு? இப்போ ஜெபம் கேட்கப்பட்டுதா? ஜெபம் கேட்கப்பட்டுதா? நல்லா நீங்கள் நினச்சிக்கிடணும். நம்ம தெய்வ சமூகத்தில் ஜெபிக்கிற சில ஜெபங்களை நம்ம மறந்தாலும் பரலோகம் மறக்காது. பாருங்க, பரலோகம் மறக்காது. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து கையை பிடிக்கண்டாங்க, முகத்தை பார்த்து ஒன்று சொல்லுங்கள், நீங்கள் மறந்த ஜெபங்கள் பரலோகம் மறக்கலை, பரலோகம் மறக்காது. சீக்கிரத்திலே பதில் வருது. அல்லேலூயா. தாமதம் ஆனாலும் நான் ஊழியத்துக்கு வந்த காலத்தில் என்னென்னமோ ஜெபம் பண்ணேன். 20 வருஷத்துக்கு பிறகு ஒரு தூதன் வந்து என்னட்ட, நீ 2005 கேட்ட ஜெபம் கேட்கப்பட்டதுன்னு சொன்னாச்சுன்னா எனக்கே மறந்துருக்கேன். கண்டிப்பாக நமக்கே விஷயம் மறந்துருக்கேன். சில ஜெபங்கள் நம்ம மறவாத தெய்வம் ஒருவர் நமக்காக இருக்கிறார். மறக்கவே மாட்டார், மறக்காத ஒரு தெய்வம். தாமதமானாலும் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் தருகிறவராக இருக்கிறார். தாமதமானாலும் கர்த்தர் நமக்கு பதில் தருகிறவராக இருக்கிறார். ஆமென். நான் இப்படி சொல்லட்டுமா? இந்த வசனத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறது உண்மைன்னு சொன்னான். ஆண்டுகளுக்கு முன்பாக நான் கேட்ட ஜெபத்துக்கு இனி சீக்கிரத்தில் எனக்கும் பதில் வரணும்னு நம்புகிறவங்க அப்பாவுக்கு ஒரு கைத்தட்டை கொடுத்துருங்க பார்க்கலாம். எனக்கு நிச்சயமாகவே அதுக்கு பதில் வரும். தாமதங்கள் ஆனாலும் பதில் வரும், தாமதமானாலும் பதில் வரும். ஏற்ற காலம் இன்னும் தேவ சமூகத்தில் இன்னும் வரவில்லை. அவர் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அந்த காலம் வரைக்கும் காத்திருங்கள், அந்த காலம் வரைக்கும் காத்திருங்கள். உடனே நடக்காது பாருங்க. உடனே எல்லா காரியங்களும் நடக்காது. ஒரு தேவ பிள்ளை ஜெபிக்கிற எல்லா ஜெபமும் ஆண்டோடைய காதில் போய் கேட்கும். கண்டிப்பாக அவருக்கு கேட்கும். சிலருக்கு எஸ்ன்னு பதில் சொல்லுவார், சிலருக்கு நோன்னு பதில் சொல்லுவார், சிலருக்கு லேட் ஆகட்டும்னு சொல்லுவார், சிலது கேட்டால் வேற ஏதாவது தருவார். இதை கேட்போம், இன்னொன்று தருவார். அந்நாள் ஆம்பளை கேட்டால் உடனே கொடுத்தாரு, அம்மா போயிடணும், எனக்கு தெரியும் இனிமேல் இதுக்கு மேலே அண்ணாளால் சகிக்க முடியாது, போமா போயிட. ஆபிரகாம் கேட்டார், எனக்கு என்ன தெரிவீர், நீ 25 வருஷம் தாமதமாக இருக்கு, உனக்கு வெயிட் பண்ண வெயிட் தாமதம். சகரியாவுக்கு நீ கொஞ்சம் தாமதமான. மோசே கேட்டார், ஆண்டவரே நானும் கானான் தேசத்தில் உள்ள போனேன், நோ அதை பற்றி மட்டும் பேசாத, கம்மனு கிடையாதுன்னு சொன்னார். உனக்கு அது இல்லைன்னு சொன்னார். பவுல் கேட்கிறார், ஆண்டவரே குத்துக்கிற சாத்தானின் தூதனாக முள்ளு கொடுக்கப்பட்ட மாறணும் சொன்னார். வியாதி மாறாது, அதை தாங்கிற கிருபை தாரேன்னு சொன்னார். கேட்டது ஒன்று, தந்தது இன்னொன்று. அப்போ என் தெய்வம் தேவ பிள்ளைகள், அந்த வார்த்தையை புரிஞ்சுக்கிட்டணும். தேவ பிள்ளைகளுடைய எல்லா ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்குறவராக இருக்கிறார். சிலது நோன்னு சொல்கிறதுக்கு தான் நம்ம சொல்கிறோம் பதில் கிடைக்கல, ஆண்டவருக்கு ஜெபம் கேட்கப்படலைன்னு சொல்கிறோம். ஆனால் சில ஜெபங்கள் எல்லாம் மறக்காமல் அங்கேயே இருக்கிறது. ஏற்ற நேரத்தில் வரும் பதில் கண்டிப்பாக வரும். தாமதமானாலும் ஹல்லேலூயா, நம்மை மறக்காத ஒரு தேவனிடத்திலிருந்து அவர் பதிலை நமக்கு கொண்டு வர அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு அப்பாவுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நிச்சயமாகவே எனக்கு முடிவு உண்டு, நிச்சயமாகவே எனக்கு முடிவு உண்டு, நிச்சயமாகவே முடிவு உண்டு. அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக ஜெபித்த ஜெபங்களுக்கு கர்த்தர் நமக்கு பதிலை தருவாராக. 2025 ஆரம்பத்தில் நமக்கு தந்த வாக்குத்தத்தத்திற்கு இனி இருக்கிற மாதங்கள் பதிலாக மாறட்டும். இவ்வளவு காலங்கள் ஜெபிக்க வைத்தாரே, இனி பதிலாக மாறட்டும். நின்று நம்முடைய ஜெபங்களுக்கெல்லாம் பதில் கிடைக்கிற மாதங்களாக இனி உள்ள நாட்கள் மாறட்டும். இனி கண்ணீரோடு விதைத்து விட்டோம், இனி கம்பீரோடு அறுக்கிற நாட்களாக நம்முடைய நாட்கள் மாறட்டும். ஹல்லேலூயா. அநேகருடைய தாமதங்கள் முடிவு பெறுகிறது.
அநேகருடைய கைவிட்டு போன காரியங்கள் கையில் வந்து கிடைக்க செய்வாராக. தாமதங்களுக்கு முடிவு உண்டாகிறது இயேசுவின் நாமத்தினால. சகரியாவுக்கு பக்கத்தில் வந்து நின்ற ஒரு தூதன் இன்றைக்கு நம்ம பக்கத்திலேயும் ஆண்டவர் அனுப்புகிறார். ஒரு காபிரியேலை ஆண்டவர் அனுப்புகிறார். ஒரு தூதனை ஆண்டவர் அனுப்புகிறார். நம்முடைய பேரை சொல்லி அழைக்கிறார். சகரியாவே என்று அழைத்தவர் ஐயா நம்ம பேரை சொல்லி அழைக்கிறார். ஐயா நம்ம பேரை சொல்லி அழைத்து சொல்கிறார், உன் ஜெபம் கேட்கப்படுகிறது, உன் வேண்டுதல் கேட்கப்படுகிறது, உன் வேண்டுதலுக்கு பதில் வருகிறது. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால ஜெபங்களுடைய தடைகள் விலகுகிறது. தானியேலே உன் ஜெபத்துக்கு பதில் வருகிறது. தானியேலே அந்த பலவான் கட்டப்படுகிறான், பதில்கள் வருகிறது இயேசுவின் நாமத்தினால. என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது. அந்த வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என் தேவனே என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். காரியம் செய்வீர் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா சர்வஞானியே, உம்மை சர்வஞானியே. சகரியாவுக்கு சொன்ன ஒரு வார்த்தை 14வது வசனத்தில், உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அப்போ இவர் ஏதோ ஒரு பார்ட்டில் மகிழ்ச்சி அடைய முடியாத ஒரு பகுதி இவருடைய லைஃப்பில் இன்னும் இருக்கு. வாழ்க்கையில் உலகத்தாருக்கு சந்தோஷப்படுறதுக்கு நிறைய இருக்கு. ஒரு தேவ பிள்ளைக்கு மகிழ்ச்சி தேவ சமூகத்தில் தான் இருக்கிற விடை அங்கே தான் இருக்குது. அப்போ இந்த மனுஷன் தன்னுடைய வாலிப காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிறார். முதிர் வயதில் பதில் வருகிறது. இனி அவருக்கு பைபிளில் இருக்கிற அதே பாசையை சொல்கிறேன், நான் கிழவனாக இருக்கிறேன். கிழவனாக இருக்கும்போதாக ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு இனி மகிழ்ச்சியோடு தான் நீ மரிப்ப, சந்தோஷமாக தான் நீ மரிப்ப. இல்லை தரலைன்னு சொல்லி என் ஓட்ட முடியாது. நான் கேட்டதை விட கர்த்தர் எனக்கு நிறைவாக தந்தார். நான் நினைப்பதற்கு அப்புறமாக, வேண்டுவதற்கு அப்புறமாக தந்தார். வாலிப காலத்தில் கஷ்டப்படுறது நல்லது. கேட்டீங்களா? இளம் பிராயத்தில் நுகத்தை சுவப்பது நல்லதாக்கும். வாலிப வயதில் நம்ம மட்டும் பட வேண்டிய கஷ்டங்களை பட்டுட்டோம்னா நம்முடைய முதிர் வயது மகிழ்ச்சியாக இருக்கும். வாலிப பிள்ளைகளுக்கு நினைக்கணும், வாலிபத்தில் ரொம்ப சந்தோஷப்படணும்னு நினச்சிடக்கூடாதுன்னு. வாலிபத்தில் ரொம்ப மனம் போன போக்கில் ஓடணும்னு நினச்சிடக்கூடாதுன்னு. வாலிப பிராயத்திலே கர்த்தர் நம்மளை உருவாக்கி எடுப்பார்னு சொன்னால் அதை விட ஒரு நல்ல வயது வேறு ஒன்றும் இருக்க முடியாது. கேட்டிங்களா? கர்த்தர் என் வாலிபத்தில் நடத்தின எல்லா பாதைகளுக்காக அப்பாவுக்கு நன்றி.
எல்லா நெருக்கங்களுக்காக நன்றி. என் கூட இருக்கிறவங்க, என் கூட படிக்கிறவங்க நல்ல வேலைகளில் ஏறுறதான நேரத்தில் நான் கடினமாக கஷ்டப்பட்டு கிடக்கிறேன். ஊழியத்தில் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு கிடக்கிற நிலைமையில் இருக்கிறேன். அவங்கெல்லாம் நல்ல பொறுப்புகளில் இருக்கிறாங்க. நான் இப்படி சொல்லட்டுமா, இளம் பிராயத்திலே நுகத்தை சுமப்பது நல்லது. இன்றைக்கு கஷ்டப்படுறீங்களா, முடிவு மகிழ்மையாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், மன மகிழ்ச்சியாக இருக்கும். சகரியாவே, ஆரம்பம் ரொம்ப நீ கஷ்டப்பட்டுடப்பா. உன் வாழ்க்கையில் சந்தோஷமே அனுபவிக்க முடியாத சில காலங்கள் நீ இருந்துக்கிட்ட. ஆனால் என்றைக்கும் ஆண்டவர் அப்படியே உங்களை நடத்த மாட்டார். இனி இருக்கிற இந்த முதிர் வயதில் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த காலத்தில் நீர் என்ன கடினமான பாதையில் நடத்தி கற்றுத் தருகிற எல்லா பாதைக்காக நன்றி ஆண்டவரே. என்னை நடத்துகிற எல்லா பாதைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நீர் அனுமதிக்கிற எல்லா உபத்திரவங்களுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வாலிப காலத்தில் நம்ம சில பாடங்களை படிப்போம் பாருங்கள், அது வாழ்க்கையிலே மறக்கவே மறக்காது. நல்ல ஒரு மனுஷனாக நம்மளை உருவாக்கி எடுக்கணும், வாலிபத்திலே உருவாக்கி எடுக்கணும். கஷ்டப்படுறவங்கெல்லாம் என்னைக்கு ஆண்டவர் கஷ்டத்தின் பாதையில் நடத்தல. நாங்கள் எங்கள் ஊழியத்துடைய ஆரம்பத்தில் நான் என்னுடைய மனைவியுமாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் அங்கே ஒரு வீட்டுக்கு போனோம். ஒரு பெற்றோருக்கு 4 பெண் பிள்ளைகள், 4 பெண் பிள்ளைகள். அந்த மூத்த பிள்ளை தான் அடுத்துள்ள பிள்ளைகளுக்கு தாயை போல. இவ தான் பிள்ளை, அடுத்த பிள்ளை தங்கச்சிமார் வந்த உடனே ஸ்கூல்லேருந்து வந்த உடனே சாப்பாடு ஊட்டி கொடுக்கணும், சோறு வைக்கணும், எல்லா வேலையும் இவ தான் பார்க்கணும். அந்த கிராமத்தை சந்திப்பதற்கும் அந்த பிள்ளைக்கு அம்மாவுக்கு ஒரு நோய் வந்து அப்படி அந்த பிள்ளைங்க அப்படி சர்ச்சுக்கு வர ஆரம்பித்தாங்க. பிள்ளை 12வது வகுப்பு எக்ஸாம் முடிச்சுட்டா. 12வது வகுப்பு பரீட்சை முடிஞ்ச உடனே அவங்க அம்மா சிம்பிளாக வந்து எங்கள்கிட்ட சொல்கிறாங்க, பிள்ளைக்கு அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். பிள்ளைக்கு குடும்பத்துலேருந்தே சம்மந்தம் கேட்குறாங்க. என்னடா இது, +2 முடிச்சிருக்கு. நாங்கள் சொன்னோம், கல்யாணம் பண்ணியே கொடுக்கக்கூடாது. எங்கள் குடும்பத்தில் எங்கள் ஊரில் பொம்பளை பிள்ளை யாரும் படிக்க வச்சதே கிடையாது. இந்த பிள்ளை படிக்க வைக்கிற எங்களுக்கு வழியும் இல்லைன்னு சொல்லி, அப்போ நானே ரொம்ப கடினமான பாதையில் நடந்துகிட்டு இருக்கிறது. அந்த நேரத்தில் நான் என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தட்ட கேட்டேன், இப்படி ஒரு பிள்ளை இருக்குது, இவ்வளோ நெருக்கத்தில் இருக்கிற பிள்ளை, நம்ம ஏதாவது செய்யலாமான்னு சொன்னேன். அவர் என்கிட்ட சொன்னார், நீ செமஸ்டர் ஃபீஸை கட்டினேன்னா நான் பிள்ளைங்க ஹாஸ்டல் ஃபீஸை கட்டுறேன்னு சொன்னார். நானும் உற்சாகத்தில் சரின்னு சொன்னாச்சு. எனக்கு எப்படியாவது வாலிப நல்ல வீடு கிடையாது. நம்ம ஊரில் மண்ணை பிசைந்து கட்டப்பட்டதான சிமெண்டில் செளியில் கட்டின வீடு, குடிசை வீடு. இந்த வீட்டில் இருந்து ஒரு ஆள் ஆண்டவரை தேடிச்சுன்னு சொன்னான். இவங்க வீடு ஆண்டவரால் கட்டப்படணும். கிறிஸ்தவம் என்பது நாங்கள் இயேசுங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்கிறது மட்டும் இல்லை, அதுகளுக்கு ஏதாவது செய்யணுங்கிறதுல நாங்கள் 2 பேரும் முதல்ல அந்த வீட்டுக்கு போகிறதான நேரத்தில் ஒரு கிழிந்த ட்ரெஸ்ஸு சட்டை, அவங்க அப்பாவுக்கு ஒரு பழைய கிழிஞ்ச சட்டையை போட்டுக்கிட்டு வாங்க பாஸ்டர்னு சொல்லுது. நாங்கள் திரும்ப வரும்போதே நினச்சோம், இந்த இதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணோம். அப்படியே சென்னையில் நல்ல ஒரு கல்லூரியில் கண் சம்மந்தமாக ஒரு படிப்பை படிக்க வச்சோம். நானே ரொம்ப சிரமத்தில் தான் ஃபீஸை கட்டிட்டேன், நான் படிக்க வச்சேன். ஆனால் ஒவ்வொன்று நடக்கும்போது என் உள்ளத்தில் தெரியும், அற்பமான ஆரம்பம் அற்புதமாக மாறும், அற்பமான அற்புதமாக மாறும். அந்த பிள்ளை நன்றியோடு கூட விடுமுறைக்கு வரும்போதெல்லாம் கரெக்டாக சர்ச்சுக்கு வந்துடுவா, ஆண்டவரை தேடுவா. காலையில் ஃபஸ்ட்டு சர்வீஸ் அங்கேயும் 7 மணிக்கு பக்கத்தில், 6 மணிக்கெல்லாம் வந்து கூட்டி முற்றத்தை கூட்டி எல்லாம் கிளியராக பண்ணிடுவான். இதெல்லாம் எங்களுக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ, இதெல்லாம் தெய்வத்துக்கு மறக்கவே இல்லை, தெய்வத்துக்கு மறக்கவே இல்லை. அவர் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தார். படித்தான், அதே காலேஜில் வேலையும் கிடச்சேன்.
அதே ஹாஸ்பிட்டலில் வேலையும் கிடச்சிது. அதுக்கப்புறம் வேலை கிடைச்ச பிறகு நானும் இங்கே ஊழியத்தில் பிஸி ஆகிட்டேன்னு பேசுகிறதெல்லாம் இல்லை. ஒரு 2 வருஷம் தாண்டி வருது, அழைப்பு வருது, பாஸ்டர் கல்யாணம் ரெடி ஆகிட்டாம்மா, எப்படி இருக்கிற? அது சிங்கப்பூரில் உள்ள மாப்பிள்ளை. கல்யாணம் முடிஞ்ச 10வது நாளில் நாங்கள் சிங்கப்பூருக்கு போக போகிறோம். பொறாமல் இல்லாதவங்க ஒரு ஆமேனா இல்லையாவன்னு சொன்னாங்க. எனக்கு அறிவிச்சரினா இன்றைக்கி அவங்க குடும்பமாக சிங்கப்பூரில் இருக்கிறாங்க. அப்பாவுக்கு ஒரு கைத்தட்டு கொடுத்துருங்க பார்க்கலாம். நல்ல கரங்களை தட்டி ஆமேன்னு சொல்லிடுங்க பார்க்கலாம். வாலிப காலத்தில் நம்ம படுகிற பிரயாசங்கள் மறப்பதற்கு அநீதி உள்ளவர் அல்ல, எல்லாம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கு ஒரு அடிய கையை தட்டி பாடலாமா? பெற்றுக்கொள் என்றுரைத்தார், தமது ஜீவனை ஆனந்தமே இதோ மாபெரும் பாக்கியமே, ஆனந்தமே பாக்கியமே. இந்த பார்த்தலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்த்தலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில். வாலிபத்தில் ஊதாரியா நடந்து வயசான பிறகு திண்டாடி ஆண்டவரை தேடுறதை விட வாலிபத்தில் ஆண்டவரை தேடினால் முதிர் வயதிலே கர்த்தர் கம்பீரமாக நம்மை உயர்த்தி வைத்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றுகிறவராக இருக்கிறார். ஆமென். சரி, அடுத்ததான் தாமதமாக கிடைக்கிற ஆசீர்வாதம் தலைமுறைகளுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும். எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்லுங்க, நான் சொன்னதை சொல்லுங்க பார்க்கலாம். தலைமுறைக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும். தாமதமாக இப்போ விண்ணப்பம் வருது. எப்போ தெரியுமா வருது? வெளியில் ஜனம் இருக்கிறாங்க, இவர் ஆலயத்துக்குள்ளே வர்றாரு தூபம் காட்டுறதுக்கு, எல்லாம் இதோடு வந்து இங்கே வேலையெல்லாம் உத்தமாக செய்கிறார். வெளியே இருந்து மக்கள் கேட்டிருப்பாங்க, பார்த்துருப்பாங்க, தெரிஞ்சவங்க நின்றுருப்பாங்க. ஹலோ பாஸ்டர், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன், போயிட்டு வரேன்னான்னு சொல்லிட்டு உள்ளே போனவர் இங்கே வந்து எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதா அந்த நேரத்தில் வெளியே ஜனம் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்குது, உள்ளுக்கு இவர் ஊழியம் செஞ்சுட்டு நிற்கிறார். நான் இதில் இருந்து ஒரு வார்த்தையை கூட சொல்லுகிறேன். ஒரு பாஸ்டர் மேடையில் இருந்து ஜெபிக்கிறாருன்னு சொன்னால், பிரசங்கம் பண்ணுறாருன்னு சொன்னால், கீழே இருக்கிற சபை ஜெபிச்சுக்கிட்டு தான் இருக்கணும். என்ன பரலத்திலிருந்து தூதன் கீழே இறங்கி வந்துடுவார். ஊழியத்தை நம்ம பார்க்குறவங்களா இருக்கக்கூடாது, ஊழியத்தை அனுபவிக்கிறவங்களா இருக்கணும். இவர் உள்ள ஊழியம் செய்கிறாரு, அவங்க வெளியே இருந்து ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சபையாக தான் நம்முடைய சபைகள் இருக்கணும். நம்ம ஆராதனை பார்க்க போகிற ஆள் கிடையாது, ஆராதிக்கிற கூட்டமாக்கும். நம்ம ஊழியத்தில் பிரசங்கம் கேட்க போகிற ஆள் கிடையாது, பிரசங்கத்தை அனுபவிக்கிற ஆட்களாக்கும். வசனத்தை வாசிக்கிறவர்கள் கிடையாது, வசனத்தை வாசித்து தியானிக்கிறவர்களாக்கும். ஆமேன், ஆமேன், ஆமேன். இங்கே பார்த்தீங்கன்னா இவர் ஜெபம், இவர் ஊழியம் செய்கிறாரு, அங்கே ஜனங்கள் எல்லாம் ஜெபித்து கொண்டிருந்தார்கள் என்று இருக்கிறது. பார்த்தா ஜனங்களுடைய ஜெபம், இவருடைய ஊழியம் ரெண்டும் சேர்ந்து வானத்தை திறந்து தூதனை கீழே கொண்டு வந்துட்டு, தூதன் வந்துட்டார். தூதன் வந்து இப்போ சொல்கிறாரு, பட்டார் வந்தோன்னா மனுஷன் பயந்துட்டார். என்னடா இங்கே யாருமே வர முடியாது, இங்கே யாருமே வரக்கூடாத இடம், யாருமே திடீர்னு இங்கே உள்ளே வர முடியாது. யாரும் வர முடியாத இடத்துல கர்த்தர் தன்னுடைய தூதனை அனுப்புவார். யாரும் போக முடியாத இடத்துல கர்த்தர் தன்னுடைய சேயனை அனுப்புவார். தூதனுக்கு விசா வேண்டாம், டிக்கெட் வேண்டாம், வேறு என்ன வேணும், ஸ்டாம்பிங் வேண்டாம், ஒன்று வேண்டாம். தூதன் நினச்ச நேரத்தில் டப்புன்னு உள்ளே போய் இறங்கிடுவார். ஹல்லேலூயா. ஜெபிக்கிற நமக்காக கர்த்தர் தன்னுடைய தூதனை அனுப்புவாராக. ஜெபிக்கிற சபைக்காக கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்புவாராக.
சிறைச்சாலைக்குள்ள தூதன் அனுப்புனா கதவு தானா கலந்துரும். சிறைச்சாலைக்குள்ள தூதன் அனுப்புனா தானா உள்ள இருக்கிறவங்களை வெளியே கொண்டு வந்துருவாரு. ஆண்டவர் இன்றைக்கு நமக்காக தூதனை அனுப்புவாராக. அநேக நாட்களாக ஜெபிக்கிற காரியங்கள் மத்தியில் பரலோகம் திறந்து வானம் திறந்து தன்னுடைய தூதனை அனுப்பி விடுவாராக. தூதர்களை அனுப்பி விடுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே நாளில் நம்முடைய வாழ்க்கை. ஜெபம் பல வருஷமாக இருக்கலாம், ஆனால் பதில் ஒரு நிமிஷம். ஒரு தூதன் வந்தால் போதும், என் வாழ்க்கையே மாறுங்க. நம்புறீங்களா? எனக்காக ஒரு தூதனை கர்த்தர் அனுப்பணும்னு சொல்லுகிறவங்க இருக்கிறீங்களா? எனக்காக ஒரு தூதனை அனுப்பணும்னு சொல்கிறார். ஆனால் பக்கத்தில் வந்து நிற்கும்போது பயந்துடக்கூடாதுன்னா, திடீரென வருவார் தூதன். நான் கொஞ்ச நாளாகவே எனக்கு உள்ளத்தில் ஓடிக்கிட்டே இருக்குது, கண்டிப்பாக ஒரு நாள் சீக்கிரத்தில் தூதனை பார்ப்பேன்னாங்க நான் நினச்சிக்கிட்டே இருக்கேன். சீக்கிரத்தில் ஏன்னா போகிற இரவு ஜெபத்துலேயும் தூதனை பற்றி எங்கும் பேசினேன். ஆகையினால இப்போ பேசிக்கிட்டே இருக்கேனே, நாங்கள் என்ன கிடக்க விட மாட்டேன். இல்லை அப்படியாவது அவர் வந்து என்னை பார்த்துட்டு ஹாய்னு சொல்லிட்டு அது ஒரு நாள் போவாருன்னு நான் நினைக்கிறேன். பாருங்க, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. கர்த்தர் தன்னுடைய தூதனை அனுப்புவாராக. பதில் கண்டிப்பாக வரும். பாருங்க, பதில் கண்டிப்பாக வரும். பக்கத்தில் வந்து இன்னொன்று பயப்பது, சகரியாவே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, ஆண்டவர் உனக்கு ஒரு குழந்தையை கொடுக்க போகிறார். நான் நினைக்கிறேன் சகரியா உடனே தலையில் கை வச்சிருப்பார். என்னது வேண்டுதல் கேட்கப்பட்டது? எந்த வேண்டுதல்? அடுத்தது பின்னால் வந்துக்கிட்டே இருக்கு, வார்த்தை வந்துக்கிட்டே இருக்கு. நான் நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சி கொஞ்சம் நேரம் நடந்திருக்கிறது. இந்த சம்பாஷணை ரொம்ப நேரம் நடந்திருக்கிறது. ஆகையினால தான் இவர் வெளியே வர்றதுக்கு தாமதமானார் என்று இருக்கிறது. 21வது வசனத்தில் ஜனங்கள் சகரியாவுக்கு காத்திருந்து அவன் தேவாலயத்தில் தாமதித்ததினால் ஆச்சரியப்பட்டார்கள். தாமதித்ததினால் ஆச்சரியப்பட்டார்கள். நம்முடைய ஜபங்களுக்கும் சகரியாவுக்கு ஜபத்துக்கு வித்தியாசம். எல்லாரும் என்ன கவனிச்சிருக்க? சில நேரத்தில் நம்ம தெய்வ சமூகத்தில் உட்கார்ந்தா நம்ம ரொம்ப பேசணும் போல இருக்கும், பேசிக்கிட்டே இருக்கும். எழும்பி போயிடக்கூடாதுன்னா உடனே சிலர் அலாரம் வச்சாங்க ஜெபம் பண்ணுறது. 9 மணிக்கு போய் உட்காந்துட்டு 9:30க்கு அலாரத்தை 9:30க்கு அலாரம் டிங்கி டிங்கின்னு அடித்த உடனே எழும்பி போயிடுறது. வந்த தூதன், டேய் நான் செய்தியாக சொல்லலை, நீ கிளம்பிட்டியா? தேவ சமூகத்திலே தேவ சத்தத்தை கேட்கிறவர்கள் தேவ பிரசன்னத்திலே நேரத்தை அதிகமாக செலவு பண்ணுவார்கள். அவர்கள் வெளியே வர்றதுக்கு அதிகம் தாமதமானாலும் பரவாயில்லன்னு சொல்லி இருப்பாங்க. காத்திருக்கிறவர்கள் காத்திருக்கட்டும், ஆனால் எனக்கு ரொம்ப முக்கியம் அவரிடத்திலிருந்து பதிலை வாங்குறது. ஆமென். சிலர் கரெக்டாக 2 நிமிஷம் எல்லாம் அலாரம் வச்சு ஜெபம் பண்ணுவாங்க. எத்தனை நிமிஷம்? 10 நிமிஷம் அலாரம் வச்சு ஜெபம். அதை முதல்ல ஆஃப் பண்ணுங்க, என்னதான் தூதன் வருவார். கரெக்டாக 1 மணி நேரம். நானும் முன்னால் அப்படி தான் பண்ணியிருக்கேன். கரெக்டாக 1 மணி நேரம். பிறகு பார்த்தேன் ஜெபம் போனால் அது போய்கிட்டே இருக்கட்டுமே. 4 மணி ஆனால் என்ன ஆயிட்டு போகுது. எல்லாம் அவருடைய சமூகத்தில் இருக்கிறவர்களுக்கு சில வெளியே வர்றதுக்கு தாமதமாகும், ஆனால் விடையோடு கூட தான் வெளியே வருவார்கள். சில ஜெபம் நம்மளை அறியாமலையே நேரம் தாண்டி போகும். பார்த்தீங்களா? பதிலோடு கூட தான் வெளியே வருவோம், விடையோடு கூட தான் வெளியே வருவோம், தேவ பிரசன்னத்தோடு கூட தான் வெளியே வரும். நம்ம தாமதமாகிறத பார்த்தாலே ஜனத்துக்கு தெரியும் என்னமோ உள்ள சம்பவிக்கிறது, என்னமோ நடக்கிறது, என்னமோ உறவாடி கொண்டிருக்கிறாங்க, என்னமோ பேச்சு சத்தம் கேட்குது. உள்ள தனியே போகிறவர் என்னமோ பேசி கொண்டிருக்கிறார், என்னமோ சத்தம் கேட்கிறது, என்னமோ கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் இதை செய்யக்கூடாது என்கிற ஒரு பாடத்தை இந்த காரியம் எனக்கு கற்றுக் கொடுக்கிறேன். 20வது வசனத்தை எல்லாரும் வாசிக்கணும். எல்லாருக்கும் தேவை. இந்த காலத்தில் நம்ம எல்லாருக்கும் தேவை. வாசிக்க பார்க்கலாம். இதோ தகுந்த காலத்தில் நிறைவேற போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல். ஆமேன்.
ஆமேன் வேண்டாமா? மனுஷன் நல்லா என்ன கவனிச்சுக்கிடுங்க. இப்போ எல்லாரும் என்ன கவனிச்சுக்கிடுங்க. நல்லா இவ்வளவு தூரம் லிஸ்ட்டு பரத்தில் இருந்து அவர் சொல்கிறார், நான் தேவ சந்நிதியிலேருந்து வந்து உனக்கு விடையாக வந்திருக்கிறேன், உன் பிள்ளைக்கு பேரை நான் சொல்லியிருக்கிறேன். பிள்ளை எந்த சந்தேகமும் இல்லை. பைபிளில் பிறப்பதற்கு முன்பாக பெயரிடப்பட்டவர்கள் 7 பேர் உண்டு, பார்த்துடுங்க. அதில் ஒன்று இந்த யோவான். நீ உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போது அந்த குழந்தைக்கு யோவான்னு பேர் வைக்கணும். பேர் சொன்னாச்சு. பிள்ளை என்னென்ன செய்வான் அது சொன்னாச்சு. வயசான காலத்தில் ஏன் தெரியுமா இவ்வளவு சொல்லி இவருக்கு ஊமையாடுற காரணம் என்ன தெரியுமா? அவிசுவாசமா? நான் சொல்லட்டுமா? நான் நம்புகிறேன். என்னன்னா இவர் நம்பி இருக்கணும். எதை தெரியுமா நம்பி இருக்கணும்? ஆபிரகாமுக்கு 100 வயசில் தந்தவர் எனக்கு ஆபிரகாம மனுஷனுக்கு தெரியும். ஆகையினால தான் இவரை ஊமையாக்கி விட்டார். இப்போ சகரியா ஊமாக்கினவர், அப்போ ஆபிரகாமே ஆக்கியிருக்கணுமே. அவரே 4-5 தடவை கேட்டார், எனக்கு ஏன் தரல, எனக்கு ஏன் தரலன்னு சொல்லிட்டு. இனி பறக்கிற வரைக்கும் கம்மனை கடன்னு சொல்லியிருக்க வேண்டியதானே. ஏன் அவரை ஊமையாக்காத இவரை ஊமையாக்கினார்? இதுக்கு முன்னாலே தெய்வம் ஜலதை செஞ்சிருக்கிறார். செஞ்சதை நீ நம்பல பார்த்தியா? ஆகையினால ஒரு 10 மாதம் கம்மன்னு கடை அந்த அம்மாவாது வீட்டில் பேசாமல் சந்தோஷமாக இருக்கட்டும். இப்போ பார்க்குறார், வெளியே போயிட்டு வர என்ன உள்ளே வந்தவர் வெளியே போய் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக கையெடுக்கிறாரு. கை மட்டும்தான் வருது, வாய் வரல. காது கேட்க இப்போ வாய் பேசாது. என்ன என்ன ஆச்சு? முன்ன பழக்கமும் கிடையாது. தூதன் என்ன சொல்லியிருப்பார்? நல்ல வேலை என்ன கொல்லாம விட்டார். இதோட முடிச்சது. இதே தூதன் அங்க வந்தார். அங்கே எசேக்கியா ராஜாவுடைய காலத்தில் வந்து ஒரு தூதன் வந்து அங்கே ஒரு கூட்டத்தையே கொன்னார். நல்ல வேலை என்ன கொன்னாம நாக்கோட விட்டுட்டார். நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் நல்லா கவனிச்சுக்கிடுங்க. என்ன அடுத்த சுவாரஸ்யமான ஒரு சம்பவம். ஊமை ஆனாலும் அதுக்கப்புறமும் அவர் செய்ய வேண்டிய வேலையை கரெக்டாக செஞ்சிருக்கிறார். அவருக்கு காரியங்கள் 23வது வசனத்தை பாருங்க. அவனுடைய ஊழியத்து நாட்கள் ஊமையான பிறகு போனாரா, ஊழியம் நிறைவேறின பிறகு போனாரா வீட்டுக்கு? நான் ஊமையே ஆனாலும் பரவாயில்ல, அவருக்கு வேலையை கரெக்டாக செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன். அந்த கையை தட்டி அப்பாவுக்கு ஒரு மகிமை செலுத்திடுங்க பார்க்கலாம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கையை தட்டி அப்பாவுக்கு ஒரு மகிமை செலுத்திடுங்க பார்க்கலாம். ஆண்டவர்கிட்ட இப்போ கேட்டது ஒன்று, நான் செஞ்சது ஊழியம், எனக்கு தந்தது நாக்கை தொட்டு. இப்போ நாவை கட்டி வச்சிருக்கிறேன், லாக்கு போட்டாச்சு, பெரிய பூட்டாக வாங்கி போட்டிருக்கு. ஊமையாகி நிற்கிறேன். என்னாலும் அவருடைய வேலையில் ஒரு பார்ட்டை நான் செய்வேன். முன்னால் மாதிரி செய்ய முடியாமல் இருக்கலாம், இப்பாலும் என்னால் முடிஞ்சதை செய்வேன். நான் கட்டப்பட்டவனாக இருக்கலாம், முன்னால் மாதிரி செய்ய முடியாமல் இருக்கலாம், இப்போவும் என்னால் முடிஞ்சதை செய்வேன். சரிதானா இல்லையா? சரிதானா இல்லையா? எனக்கு நியமிக்கப்பட்ட காலம் வரைக்கும் இந்த தேவ சாலயத்தை விட்டு விலக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன், போகவே மாட்டேன். அங்கேயே இருந்துக்கிட்டார். இப்போ ஊழியத்துடைய நாளெல்லாம் முடிச்சுக்கிட்டு நல்லா கவனிச்சுக்கிட்டுங்க. இனி சுவாரஸ்யமான கதையை சொல்லித்தாரு. நேராக இந்த அம்மா வீட்டுக்கு போனார், பாட்டிக்கு வீட்டுக்கு. பாட்டி வீடுங்க, பாட்டி பேர் என்ன சொன்னேன்? சத்தமாக சொல்லுங்க. எலிசபெத்திட்ட போனார். அவ அந்த அம்மா எல்லா நாளும் கூப்பிட்ற மாதிரி அச்சா வாங்கான்னு சொல்லியிருக்கோம். அவர் என்னையா நல்லா தானா போனீர், நாக்க நீட்டியாச்சு, வாயை திறந்தாச்சு. என்ன நடந்தது? நான் நம்புகிறேன், நீங்களும் நம்பித்தான் ஆகணும். இவர் சொன்னார், ஒரு சிலேட்டம் பென்சில் எடுத்துகிட்டு வாங்க, சிலேட்டம் குச்சியும் எடுத்துகிட்டு வாங்க. நம்ம பாசையில் பழைய சிலேட்டம் குச்சியும் எடுத்துகிட்டு வந்து எழுதுகிறார், எழுதி காட்டி கொடுக்குறார். அது பைபிள் எங்கே இருக்குன்னு கேட்கக்கூடாது, ஆனால் இருக்கு, உண்டு. விஷயத்தை சொல்கிறேன். நான் அங்கே உள்ளே இருந்தேன்.
10 மாசத்துல கொஞ்சம் கொஞ்சமாக எழுதி காட்டியிருப்பார், சீரியல் மாதிரி. மீதி உள்ளதை நாளை சொல்கிறேன். கை வலிக்கிறது தொடரும். உள்ள போகும்போது நல்லா தான் போனேன். சரி, அப்படி இருக்கும்போது யார் வந்தா? ஒரு தூதன் வந்தார். தூதன் வந்தாரா? டேஷ் டேஷ் தொடரும், நாளை பார்க்கலாம். கை வலிக்குது. அடுத்து என்னது? எல்லாத்தையும் போட்டு கடைசியில் ஒரு பேரை ஹைலைட் பண்ணி 2 தடவை அழுத்தி எழுதி காட்டியிருப்பார். உனக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறக்கும், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. இப்போ நீங்கள் நம்பித்தான் ஆகணும். ஏன் தெரியுமா? இவருக்கு வாய் திறக்கிறதுக்கு முன்னாலேயே இந்த அம்மாவுக்கு குழந்தை பிறந்துச்சு. பார்த்தீங்களா? குழந்தை பிறந்த உடனே ஊருக்காரங்க எல்லாம் வந்து கேட்குறாங்க, பிள்ளைக்கு என்ன பேர் போடணும்னு சொன்ன உடனே இந்த அம்மா சொல்லுது யோவான்னு. இந்த அம்மாவுக்கு சொல்லி கொடுத்தது யாரு? நான் சொன்னது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். எலிசபெத்து இப்போ குழந்தை பிறந்தாச்சு. ஊருக்காரங்க வந்து கேட்குறாங்க, பிள்ளைக்கு என்ன பேர் போடலான்னு. அந்த அம்மா சொல்லி கொடுக்குறா, பிள்ளைக்கு யோவான்னு பேர் கொடுக்கணும். இந்த யோவான்னு பேரிடுவாயாகன்னு ஆண்டவர் யாரை பார்த்து சொன்னார்? சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். இவர் எப்படி இந்த அம்மாவுக்கு சொல்லி கொடுத்தாரு? இப்போ நம்புறீங்களா? எழுதி காட்டுனது உண்மைன்னு சொல்லிக்கிட்டு நம்புகிறவங்க ஒன்று கையை உயர்த்தி வர ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பாவம், இந்த அம்மா ஒரு 10 மாதம் வீட்டில் கிடக்குது. துணைக்கு ஆளும் கிடையாது. இந்த மனுஷன் வெறுத்திருப்பார் இல்லையா? ஒத்தையில் இதுக்கு கதையை கேட்டு 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 பேசுகிறதுக்கும் வழி இல்லை, திட்டுறதுக்கும் வழி இல்லை, திரும்ப ஒன்றும் சொல்கிறதுக்கும் வழி இல்லை. கேட்டு கேட்டு இதெல்லாம் பார்த்த பரலோகம் என்ன தெரியுமா செஞ்சிச்சு? 6வது மாதத்தில் மரியாள் எங்கள் வீட்டில் கொண்டு வந்துச்சு. ஆண்டவர் யாருன்னு பாருங்க. ஒரு 6 மாத கர்ப்பிணிக்கு இன்னொரு ஆளுடைய உதவி தேவை என்பது ஆண்டவருக்கு தெரியும். வாய் பேச முடியாத ஒரு வயசான வர மனுஷனால் இவளுடைய வேலைகளையும் கடமைகளையும் செய்ய முடியாது. ஆகையினால பரலோகம் சொல்லுது, உன் இனத்தில் ஒரு தீ அங்கே கர்ப்பிணியாக இருக்கிறா, நீ அங்கே ஓடி போன்னு சொல்லிட்டு மரியாள் நேரம் இங்கே வந்துட்டா. அந்த அம்மாவை இங்கே வர சொல்லி, அந்த அம்மா இங்கே 3 மாதம் இருக்குது. 3 மாதம் உட்கார்ந்தாங்க. அந்த டெலிவரி பிள்ளைய கூட பார்த்துட்டு போயிருக்கக்கூடாது. ஆனால் 3வது மாதத்தில் இந்த அம்மாவை நேரம் திரும்ப அவங்க வீட்டுக்கு ஆண்டவர் அனுப்பிட்டார். நீ கிளம்பி போவான், வேலை முடிஞ்சு போ. இப்போ 3வது மாதத்தில் அங்கே யோசேப்புட்ட தூதன் போய் சொல்கிறாரு, உன் ஒய்ஃபு கர்ப்பிணியாக இருக்கிறான். யோசேப்பு நினச்சாரு, இனி இந்த அம்மாவை மெதுவாக தள்ள வேண்டியதான்று. அன்றைக்கு ஒரு ஆசாரியனுடைய சாட்சி ரொம்ப பிரமாதமாக்கும், உண்மை உள்ளதாக இருந்தது. எல்லாருக்கும் சந்தேக கண்ணோடு கூட பார்க்கிறதான நேரத்தில் ஆசாரியனாகிய சகரியாவும் ஆசியாருடைய மனைவியாகிய எலிசபெத்தும் சாட்சி, இந்த பிள்ளை பரிசுத்தாவினால் உண்டானது 3 மாதம் எங்கள் வீட்டில் தான் இருந்தான்னு சொல்லிக்கிட்டு. புரிஞ்சவங்க அப்பாவுக்கு ஒரு நல்ல ஒரு கைத்தட்டு கொடுத்துருங்க பார்க்கலாம். சகலமும் நன்மைக்காக அழகாக நேர்த்தியாக செய்கிற நல்ல ராஜா, நல்ல ஆண்டவர். கடைசியாக பிள்ளைக்கு இந்த அம்மா முதல்ல சொல்லிச்சு, பிள்ளை பேரனா யோவான். அப்பாட்ட போய் கேட்குறாங்க, பிள்ளைக்கு என்ன பேர் போடணும்? அதே போல் பழைய சிலைட்டை குச்சி எடுத்துகிட்டு வாருங்க ஆனாச்சு. எடுத்துட்டு யோவான்னு எழுதுறது தான் உண்டு, பாத்திரந்துட்டு. இப்போ சொல்கிறாரு யோவான். நான் நினைக்கிறேன் அன்னைக்கு எப்படி ஒரு 4 மணிக்கு ஒரு ஆராதனை நடந்திருக்கோம். ஏன்னா 10 மாதம் உள்ளதை மனுஷன் பேசண்டாமா? எல்லாம் சொல்லியிருப்பார். நான் 10 மாதங்களுக்கு முன்பாக என்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காக ஆலயத்துக்கு போனீர். அப்புறம் போகும்போது நல்லா தான் போகிறேன், எல்லா வேலையும் உண்மையாக செய்து கொண்டிருந்த நேரத்தில் அவர் வந்தார். நான் பயந்தே போனேன், நடுங்கியே போனேன், திகிலடைந்தே போனேன். பிற கடைசியில் சொல்லியிருப்பார், உங்கள் வீட்டுக்கு யாராவது தூதன் வந்தாலும் விசுவாசியாமல் மட்டும் போயிருங்க, எனக்கு நாக்கோட போச்சு, உங்களுக்கு எங்கெங்கே போகுதோன்னு தெரியாது. சரிதானா இல்லையா? அன்பு சபை, என்னில் இருக்கிற அவிசுவாசத்தை மாற்றும் ஆண்டவரே, என்னில் இருக்கிற அவிசுவாசத்தை மாற்றும் ஆண்டவரே. தாமதமானால் எனக்கு அற்புதத்தை செய்வார். இந்த நாவு ஆண்டவரை துதிக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. இந்த நாவு விசுவாசத்தை பேசட்டும். இந்த நாவு எனக்கு அற்புதத்தை செய்வார் என்று சொல்லட்டும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிறத அறிக்கையிடட்டும். என் தேவன் எனக்காக ஏதாயிலும் செய்வார் என்று சொல்லட்டும்.
அவிசுவாசம் எல்லாம் என்னை விட்டு நீங்கட்டும். கண்டிப்பாக அடுத்து யோவானை குறித்து நான் பேசுவதற்கு நிற்கல, நேரமாகிவிட்டது. யோவானை குறித்து ஆண்டவர் சொன்னதான வார்த்தைகள். இப்போ இந்த மனுஷன் நிமித்தம் இனி சந்தோஷப்படுவாய். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மனுஷன் பிறந்துட்டார். பிறந்ததிலிருந்து பார்த்தீங்கன்னா இவரை குறித்து சொன்ன எல்லா காரியங்களையும் கர்த்தர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். 57வது வசனத்தில் எலிசபெத்துக்கு பிரசவ காலம் நிறைவேறின போது ஒரு புத்திரனை பெற்றாள். 8ஆம் நாளில் பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ணும்படி அவர்கள் வந்து அந்த தகப்பனுடைய நாமத்தின்படி அதற்கு சகரியா என்று பெயரிட பார்த்தார்கள். அதற்கு அந்த தாய் அப்படி இல்லை, அதற்கு யோவான் என்று பெயரிட வேண்டும் என்றால் அதற்கு அவர்கள் உறவின் முறையாரில் இந்த பெயருள்ளவன் ஒருவனும் இல்லையே என்று சொல்லி அதன் தகப்பனை நோக்கி இதற்கு என்ன பெயரிட மனதாக இருக்கிறீர் என்று சைகையினால் கேட்டார்கள். அவன் எழுத்து பலகையை கேட்டு வாங்கி, அதை தான் சிலேட்டுன்னு சொன்னேன், வாங்கி இவன் பேர் யோவான் என்று எழுதின. எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். உடனே அவனுடைய வாய் திறக்கப்பட்டு அவனுடைய நாவும் கட்டவிழ்க்கப்பட்டு தேவனை ஸ்தோத்தரித்து பேசினான். அதனால் அவர்களை சுற்றி வாசமாயிருந்த யாவருக்கும் பயம் உண்டாகிவிட்டது. மேலும் யூதேயாவின் மலைநாடெங்கும் இந்த வர்த்தமானங்களை சொல்லிக்கொள்ளப்பட்டது. நான் அடுத்துள்ள காரியங்கள்லாம் நான் பேசுகிறேன் இல்லை. 67வது வருஷம் அவருடைய தகப்பனாகிய சகரியா பரிசுத்தாவினாலே நிறையப்பட்ட தீர்க்க தரிசனமாக, அதை ஒன்று அண்டர்லைன் பண்ணி 67வது வசனத்தில் தீர்க்க தரிசனமாக 10 மாதம் வாயே திறக்காத வாய், அது வரைக்கும் ஆசாரிய ஊழியம் மட்டுமே செய்து கொண்டிருந்த வாய் இப்பொழுது முதிர் வயதில் தீர்க்க தரிசி என்கிற பட்டத்தை கூட இந்த மனுஷன் பெறுகிறார். தீர்க்கதரிசி என்கிற பட்டத்தை பெறுகிறார். தாமதமாக வருகிறது. அவர் ஆசீர்வாதமாக இருப்பார். அவருடைய பெற்றோர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அந்த பட்டணத்துக்கும் தெய்வத்தை குறித்த ஒரு பயத்தை உண்டாக்கும். அன்னைக்கு ஆசாரியன் தீர்க்கதரிசியாக மாற முடியாது, தீர்க்கதரிசியின் ஆசாரியரை மாற முடியாது. ஆசாரிய ஊழியம் செஞ்சு தீர்க்க தரிசனம் உரைக்கிறது சகரியா தான். தாமதித்தாலும் காத்திருந்தது. கடைசியாக அவர் ஆண்டவரை இடத்துல பற்றி கொண்டது, காத்திருந்தது, முறுமுறுக்காதது, உத்தமமாக இருந்தது. எல்லாவற்றுக்கும் அவர் இன்னொரு அபிஷேகத்துக்குள்ளாக நடத்தினது, இன்னொரு வல்லமைக்குள்ளாக நடத்தினது, இன்னொரு பாதைக்குள்ளாக நடத்தினது. ஸ்தோத்திரம். தாமதமானாலும் அபிஷேகத்துக்கு குறைவில்லை. தாமதமானாலும் கர்த்தர் நம்மை பயன்படுத்த முடியும். தாமதமானாலும் நம்மை குறித்த தெய்வ திட்டத்தை அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். பாஸ்டர், நீங்கள் பேசின எனக்கு புரிஞ்சுன்னு சொல்லுகிறவங்க மட்டும் கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். எல்லாரும் இப்படி எழுந்து நிற்கலாமா?